இந்த லைன் ஃபுல்லா 350. இது ஃபுல்லா 350 தான் சார் உங்களுக்கு. புரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்போ வேணா மாத்திக்கோங்க ஜி. இது திருப்பி ரீலோட் ஆயிருக்கு 350 ஜி. ஆமா உங்க சேனலுக்கு அதே தான் பழைய ரேட்டு தான் 350 உங்களுக்கு ரேட். இது பாருங்க இதுதான் இதுல பிரவுன் சூப்பரா இருக்கு. இது ஓகில இன்னொரு மாடல் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. கிரீன் ஒயிட் கேக்குறவங்க ஃபுல் ஒயிட். நீங்க நார்மலா இந்த கலர் காமிச்சிடுங்க லாஸ்டா அது ஒரு மேட்டர் சொல்றேன். அதை தாண்டி நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் அடிக்கும் போது 10 பேருக்கு வந்து கிவ் அவே இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை டி நகர் டிப்போக்கு பக்கத்துல CIT நகர், அந்த பேர் சொல்லக்கூடாது, CIT நகர் ஒயின் ஷாப் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆக்ரா ஷூஸ் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம், நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. குட் குவாலிட்டி லோ ப்ரைஸ்ல சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருந்தா பை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஹைண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஆக்ராலாம் போயிட்டு வெயிட் அதை எடுத்து வந்திருக்காரு நமக்காக. இல்ல நான் ஆக்சுவலா இன்னும் சீக்கிரமா வந்திருக்கோம். இப்ப அங்க கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப ஹீட்டா இருக்கிறதால தான் லேட் ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னும் ஸ்டாக் வர வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப கூப்பிட்டதுக்குன்னா கேஷுவலுக்கும் இந்த ஃபார்மல் கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு. ஹோல்சேல் பண்ண போற திருப்பி பழைய மாதிரி அதுக்கு ஸ்டாக் வரும்போது நம்ம அடுத்த வீடியோ போட்டுடலாம். திருப்பி நெக்ஸ்ட் போடும்போது சர்ப்ளஸும் இப்ப புது ஸ்டாக் வரும். ஒரு 1 வீக் 10 டேஸ்ல அப்ப அப்டேட் பண்ணிடலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஷூ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன வரும்? அது பழைய மாதிரி தான் அந்த 350 லோஃபர்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபார்மல் திருப்பி இது எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஃபார்மல் திருப்பி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வர வேண்டியது இருக்கு. திருப்பி இப்போ புதுசா கேஷுவல் வந்திருக்கு. கேஷுவல் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. லோஃபர்ஸ் திருப்பி வந்திருக்கு. நான் இந்த ஸ்டாக்கு இங்க பாருங்க, இதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு 3 கலர். 350 ஜி. ஆமா உங்க சேனலுக்கு அதே தான் பழைய ரேட்டு தான் 350 உங்களுக்கு ரேட். இது எல்லாமே இதுல எல்லாத்துலயும் வந்திருக்கு. இதுல 11 12 வந்திருக்கு உங்களுக்கு. ஆமா 11 12 11 12 மட்டும் 400 வரும் உங்களுக்கு. ஓகி தானா? எல்லாரும் திருப்பி ஓகி தானே கேக்குறாங்க. இப்ப கேஷுவல் எல்லாமே எடுத்துட்டு வர்றேன்னா மேட்ரு கேஷுவல்ல மெயினா என்னன்னா இப்ப இதேதான் பழைய சொன்னமா தான் நம்ம ரெடி பண்றதுல இருந்து நான் செஞ்சுதான் வாங்குறேன். அதனால இப்ப என்னன்னா இப்ப 7 to 10 சைஸ் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இது எடுக்கிறதால 7 to 10 எடுத்திருக்கேன். நமக்கு இன்கேஸ் ஃபியூச்சர்ல சைஸ் வேணா எப்படி வேணா கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் மாத்தி. இப்ப இந்த ஒரே மாடல்ல ஆனா மினிமம் 40 பேர் ஆர்டர் கொடுக்கணும். இப்ப இந்த ஒரே ஒரு மாடல் யூனிஃபார்மா எல்லாருக்கும் செஞ்சு தரேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணா பண்ணி கொடுத்துருலாம். ஆமா ஒரு 20 நாள் டைம் மட்டும் கொடுக்கணும். நம்ம கட் சைஸ் என்ன சைஸ் வேணா செலக்ட் பண்ணி தந்துடலாம். 7 to 10 இது எல்லாமே 450 ஜி. 450 7 to 10 வரைக்கும். ஆமா 450 கலர்ஸ் காமிக்கிறேன் ஜி. அப்படியே அந்த கலர் சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் புதுசா இருக்குது, நான் பார்க்கல. கிரீன் அண்ட் பிளாக். இல்ல நான் அடுத்தது உங்களுக்கு ஃபோம் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். ஏன்னா இப்ப இது நிறைய ரேட் எல்லாரும் 400 300 எல்லாத்துக்கும் வந்துச்சுல. நான் ஆக்ரா போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் இது எடுக்கிறேன். நான் இங்கேயே நான் மற்ற கடையை கம்பேர் பண்ண விட என் கடையில அந்த ஃபோம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏன் ரேட் அந்த மாதிரி இருக்குதுன்னு. இது ப்ளூ வித் கிரே வரும் உங்களுக்கு. இதுல 5 கலர் வரும்ண்ணா. இது எல்லாமே 7 to 10 450 உங்களுக்கு. நான் அதுல ப்ளூ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒயிட் நல்லா இருக்கு. கிரீன் இது அது சேம் ஒரே பிரைஸ். சேம் இது எல்லாமே 450. ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் 500 வரும். லாஸ்டா காமிக்கிறேன் பாருங்க. அதுல டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதுல ஸ்டாக்கு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நம்ம உண்மையாலுமே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இந்த நம்மளுடைய இந்த கஸ்டமர் இருக்காங்களா, வாட்ஸ்அப் குரூப் கஸ்டமர், அவங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இது பாத்துக்கோங்க ஜி. இது நல்லா இருக்குண்ணே. இது ஓகில இன்னொரு மாடல். குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு சோல் டிஃபரன்ஸ் இருக்கு ஜி. நான் இந்த கலர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு லாஸ்டா என்ன டிஃபரன்ஸ்னு காமிக்கிறேன். அதனால ஏன்னா இப்ப இது ரேட் நிறைய சொல்றாங்க 350 600 எல்லாம் போகுதுனே. இது வெளியில இல்ல ஜி. நான் அந்த ரேட்டு தான் ஜி. எல்லாருமே அந்த ரேட்டு தான் விற்பாங்க. ஆனா அந்த ரேட் வித்தாதான் கட்டுப்படி ஆகும். நம்ம இதை நேரா எடுக்கிறதால உங்களுக்கு கம்மியாகுது. இப்ப அங்க ஆக்ரால இருந்து அவங்க அங்க வந்துடுச்சுனாவே அவங்க ஒரு மார்ஜின் வச்சுதானே கொடுப்பாங்க. அதனாலதான் அந்த டிஃபரன்ஸ் வருது. மத்தபடி அவங்க அதிகமான மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் அது எல்லாமே வரும். இல்ல இது ஒரு கலர் கிரே நல்லா இருக்கு. கிரீன் சூப்பரா இருக்கு. கலர்ஸ்லாம் பிஸ்தா கிரீன் ஒயிட் கேக்குறவங்களுக்கு ஃபுல் ஒயிட். அதெல்லாம் பிளாக். குவாலிட்டி நல்லா இருக்கு, செமையா இருக்கு. ஓகே, எல்லாம் 450 தான். இது எல்லாமே 450 தான் ஜி. இதுலயே உங்களுக்கு 5 கலர்.
ஓ, நல்லா எடுத்திருக்கீங்க இந்த வாடி. இது ரெகுலரா நம்ம என்ன மாடல் சொன்னாலும் செஞ்சு தருவார். அப்படிங்களா? 2 to 10 வரைக்கும் சைஸ் செய்வார். 11 12 செய்ய மாட்டார். இதுதான் அதே எடுத்துட்டு வந்திருப்பேன். இது பாருங்க ப்ளூ. நைஸ், நல்லா இருக்கு. அதுல பிளாக். நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப கேஷுவல் நம்ம விற்காம ஒரு 6 மாசம் வச்சுட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும். இவங்க இந்த 3 வருஷம்னா கூட ஓப்பன் ஆகுது. பேஸ்டிங் அந்த அளவு சூப்பரா இருக்கும். ஓகே. இந்த கலர்லாம் பாருங்க யூனிக்கா இருக்கும். கிரீன் சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்கு. கண்டிப்பா ஆன்லைன் இருக்குது. இது நம்ம நீங்க நார்மலா இந்த கலர் காமிச்சிருங்க. லாஸ்டா அது ஒரு மேட்டர் சொல்றேன். அப்படிங்களா? தெரியுது ரேடியமா. இதுக்கு சொல்லணும் நானு. அதுக்கப்புறம் இது பாத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு 4 கலர் வரும். சூப்பரா இருக்குங்க சார். இதுல வந்து இந்த ஃபோம் பாருங்க. நான் சொன்னல இந்த ஏன் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னா இந்த ஃபோம் பாருங்க. இதுல நான் ஏற்கனவே இங்கே ரீட்டைல நான் மத்த கடையை கம்பேர் பண்ண மாட்டேன்ல. ஏற்கனவே நான் இங்க சென்னையில வாங்கி விற்கிற அந்த ஃபோமுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இது கொஞ்சம் இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்காக தான் இது உங்களுக்கு ஃபோம். சரி, இது வந்து அனிகம் சொல்லுவாங்க. ஓகே. கிரிப் வைஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு பேஸ்டிங் சூப்பரா உட்காரும் கேஷுவல்ல. பார்க்க பிராண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமா. இதுல உங்களுக்கு 4 கலர் இருக்கும். 4 கலர் காமிக்கிறோம். இது Black. ஓகேங்க. இதோட பிரைஸ்லாம் எப்படின்னு? இது 450 தான். இது எல்லாமே 450 தான். 500 மட்டும் லாஸ்டா காமிக்கிறேன். அது ஏன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுலயும் 450 ரேஞ்ச் ரெடி பண்ணி தர சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஒன்னும் சோல் மட்டும் மாறிடும், அவ்வளவுதான். இது பாருங்க. இதுதான் இதுல பிரவுன். சூப்பரா இருக்கு. இது பேஜ். இதுல டேன் வரும். காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். அது பேஜ் காமிச்சல. இது டேன். இது டேன். ஓகே. கொஞ்சம் தான். ஆமா, லைட்டா தான் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அது கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஆனா போன்ல சுத்தமா தெரியல. ஆனா டிஃபரன்ஸ் இருக்கும். அது இருக்கு. ஆமா, நேர்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏரா ஏர்லாம் கிடையாது. எல்லாம் லோக்கல். ஆமா, ஏர்லாம் கிடையாது இது. ஆனா இது மட்டும் உங்களுக்கு 500. என்ன மேட்டர்னா இந்த சோல் தான். இது நீங்க வாக்கிங்கே போட்டு போலாம். அப்படிங்களா? இது நீங்க வாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்ப இதையும் அந்த ரேஞ்சு கொடுக்க முடியும். சோல் மட்டும் மாத்திட்டா முடிஞ்சிச்சு. இப்ப அந்த சோல் எல்லாம் காமிச்சல, அந்த சோல் இதுல போட்டு அந்த ரேட் குடுத்துடலாம். இதுலயும் உங்களுக்கு 5 கலர் இருக்கும். ப்ளூ எல்லாம் 500 தான். இது மட்டும் 500. 7 to 10 வரைக்கும் உங்களுக்கு சைஸ். அது எல்லாமே உங்களுக்கு 450. இது மட்டும் 500 ஜி. அதுல ஒயிட், Black with white நல்லா இருக்கு. இதுல எல்லாம் உங்களுக்கு இது மட்டும் தான் கலர் மாறும். உங்களுக்கு அந்த கிரேல மட்டும் தான் உங்களுக்கு இங்க கிரே வரும். Black வரதுல இது மட்டும் தான் உங்களுக்கு கலர் மாறும். எல்லாமே Black with red. நல்லா இருக்கு. நல்லா green. ஓகே, நைஸ். இதுக்கு அப்புறம் நம்ம பழையபடி ரெகுலர் லெதர். ஆமா, 650 ரேஞ்ச் சொன்னல. நிறைய பேர் மெயினா வந்து நீங்க லெதரா பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல. நான் உங்ககிட்ட சொன்னல ஆகரா போறேன். இப்ப என் இன்ஸ்டா ஐடியில நம்ம லெதர் கட் பண்றதுல இருந்து நம்ம ஃபேக்டரியில இருந்து எல்லாத்தையுமே ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்கேன். டவுட்டா இருக்குங்க, அதுல போய் செக் பண்ணிக்கோங்க லெதரானு. அப்படி இல்லைனாலும் அந்த மேல பீல் ஆயிடுச்சுன்னா நீங்க எப்ப வேணா வந்து மாத்திக்கோங்க. நீங்க காமிச்சிங்கல்ல அந்த மாதிரி தான். அந்த உறிஞ்ச ஷூ ஒண்ணு கூட வச்சிருக்கேன் சாம்பிள். அந்த மாதிரி உறிஞ்சதுன்னா எடுத்துட்டு வந்து மாத்திக்க சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அத மாதிரி மெயினா நிறைய கடையில 10 இல்ல சொல்லுங்க. இப்ப எனக்கு நிறைய வாண்டட் 6. நான் இது வரைக்கும் நான் 6 செய்ய மாட்டேன் லெதர்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துலயுமே 6 எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, இது நம்ம டீசன்ட்ல புது கலெக்ஷன் இது. ஓகே. இதுக்கு முன்னாடி நாங்க இது ரெடி பண்ணல. அதுலயே உங்களுக்கு Black. ஓகே. இதுதான் அந்த வாரண்டி பீஸ். இது அது உங்களுக்கு லைஃப் டைம் லெதர் வாரண்டி. பேஸ்டிங் உங்களுக்கு 3 மந்த் வாரண்டி. அந்த 650 ரேட். 650ல. ஓகே. உறிஞ்சிச்சுனா மாத்திடலாம். உறிஞ்சிச்சுனா நீங்க எப்ப வேணா மாத்திக்கோங்க ஜி. ஓகே. நான் இது திருப்பி ரீலோட் ஆயிருக்கு. ஓகே. போன வீடியோலயும் பாத்துறப்போம். திருப்பி ரீலோட் ஆயிருக்கு. இது காலி ஆயிடுச்சு. உங்க வீடியோல காமிச்சாதான் எது காமிக்கிறோமோ அது காலி ஆயிடுது இல்ல. அதுல இதுவும் காலி ஆயிடுச்சு. இப்ப திருப்பி இதுவும் ரீலோட் ஆயிருக்கு. இதுவும் ஸ்டாக் வந்துருச்சு. டேன் மட்டும் கிடைக்கல ஜி லெதர். ஒரு 20-30 நாள் ஆகும். இப்ப அடுத்த ஸ்டாக் வருதுன்னு சொன்னல நான். அதுல வரும்போது டேன் தரேன். இதுல பிரவுன் வந்திருக்கு, Black இருக்கு உங்களுக்கு ஸ்டாக். டேன் மட்டும் இல்ல. நாங்க இது புதுசா பண்ணிருக்கோம் பிரவுன். இதுல Blackம் பண்ணிருக்கோம். இப்போ குவாண்டிட்டி நம்ம கிட்ட இருக்கு. இப்ப ஃபேக்டரி, ஹாஸ்பிடல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பல்கா கேட்பாங்க. நம்ம குவாண்டிட்டி எவ்வளவு வேணா பண்ணலாம்ண்ணா. கொடுக்குற டைம் தானே மேட்ரு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் தான் சொல்றேன்ல, இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் ஒரு 20 பேர் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் கட் சைஸ் பண்ணி தருவேன். ஆனா ஏன் 40 பேர்னு கேக்குறேன்னா உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷா தனியா பண்ணி தருவேன். இப்ப இந்த 20 பேர்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா உங்களை வெயிட் பண்ண சொல்லுவேன். இதே 40 பேருக்கு மேல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே தனியா ஆர்டர் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்காக தான் அந்த 40. எங்களுக்கு ஒரு காட்டன் 40 பேர். ஆமா, மினிமம்
20 நான் தான் சொல்றேன், ரெடி ஆகிறதுக்கு 1 வீக் தான் சார். நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் தான் இங்க பெரிய பிரச்சனையே. அவங்க ஒரு வாரத்துல தரணுவாங்க, 10 நாள் ஆகுவாங்க அந்த அதனால தான் நான் சேஃபர் சைடு 20 நாள் கேட்பேன். 20 நாள்ல ரெடி பண்ணி கொடுத்துல. இப்போ இது பிளாக், அதுக்கப்புறம் இப்போ இதுவும் திருப்பி வந்திருக்கு. இது ஸ்டாக்கு நல்லா இருக்குண்ணே. என்னங்க திருப்பி காலி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இதுதான் மாடல் காலி வரும்னு சொன்னா திருப்பி ஸ்டாக் வந்துச்சு. ஆமா சார், இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். எனக்கு காலியா இருந்தது, அதனால இந்த தடவை ஃபுல்லா தனியா இது மட்டுமே 2 கார்டன் போட்டு வச்சிருக்கோம். ஃபுல் ஸ்டாக் இருக்கு. உங்களுக்கு 6 to 10 இருக்கு சார் இந்த தடவை. 6 to 10. ஆமா, 6 கேட்ட எல்லாருக்குமே 6 கண்டிப்பா தரேன். நாங்க இதுலயும் 6, எல்லாத்துலயுமே இப்ப 6 இருக்கு. இப்ப நார்மலா இது பிளைனா தான் பண்ணுவோம். இந்த தடவை இந்த கட் பண்ணிருக்கோம் ஒரு டிசைன் ஒண்ணு. ஆமா, இது எப்பயுமே பிளைன் தான் பண்ணுவோம். இந்த தடவை இதை ட்ரை பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய இந்த டீசல் லோஃபர்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ரேட்டை மாத்தி சொல்லிட்டோம். நம்ம 650 போட்டோம் எல்லாத்துலயுமே சொல்லும்போது அந்த லோஃபர் காமிச்சாச்சு. அது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இப்ப திருப்பி அந்த லோஃபர் வருது. அதுவும் இதுக்கப்புறம் இந்த ஐட்டம் ஏற்கனவே உங்க வீடியோல 750 தான் சொல்லியிருப்பேன். இந்த ஐட்டமும் வருது. இப்ப அந்த லோஃபரும் உங்களுக்கு 750 தான் வரும், இதுவும் 750 தான் வரும். அதான் நம்ம அடுத்த வீடியோ சொல்றோம்ல, அதுல நம்ம இது எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். சிந்தட்டிக் திருப்பி இது எல்லாமே லோட் ஆயிருக்கு. இது ஃபுல்லா வந்துருக்கு ஸ்டாக். சிந்தட்டிக். ஆமா, இந்த 350 சொன்ன பாருங்க. இதெல்லாம் 350. இது எல்லாமே 350 தான். இங்க இருக்கு பாருங்க, இதுவும் டேனு. இது எல்லாமே திருப்பி இப்போ புதுசா வந்திருக்கு. இந்த லைன் ஃபுல்லா 350. இது ஃபுல்லா 350 தான் சார் உங்களுக்கு. ஓகே. சார் இது 11 12 சொல்லிருந்தேன்ல. ஆமாண்ணே. 11ண்ணா. இது சைஸ் 11ங்களா? இது 11. ஓகே. இது மட்டும் 400 வரும். 11 12 மட்டும் 400 வரும் சார். அவ்வளவுதான். ஹையஸ்ட் அவ்வளவுதானே. அவ்வளவுதான் சார். சிந்தட்டிக் என்கிட்ட திருப்பி இப்ப ஸ்டாக் வருது. அதுவும் எல்லாமே உங்களுக்கு அந்த ரேட் தான். சரிங்களா? ஆமா, நான் 400 தான் இப்ப வர்றது. ஸ்டாக் எல்லாமே 350 வருது. 400 பிராட் ஃபிட் மாதிரி வரும். உங்களுக்கு ஃபோம் மாறும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஃபோம் பாருங்க. ஆமா, இந்த 350 ஃபோமுக்கும் 400 ஃபோமுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, இது குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்ப வர்றது எல்லாமே ஃபார்மல்ல இந்த ஃபோம்லயும் பண்றேன், 350 பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு மேட்டர், நான் மெயினா ஹோல்சேல். இது ஏற்கனவே நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்க. வாங்கின கஸ்டமருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு கொடுக்குற அதே பழைய ரேட்டு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு கொடுத்தனோ அந்த ரேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா ஜி, 3 வருஷத்துக்கு கொரோனாவுக்கு முன்னாடி என்ன ரேட்டு கொடுத்தனோ சேம் அதே ரேட்டு தான். ஒரே ஒரு விஷயம், நம்ம அதை பாக்குற எல்லாருக்கும் நீங்க முன்னாடி கிரெடிட் கொடுப்பேன். இப்ப தயவு செய்து கிரெடிட் கேட்காதீங்க. ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போறேன்னா திருப்பி காசு கொடுக்குறேன்னா வேணாம். இல்ல, ஏன்னா நானே இப்ப ஃபுல்லா கேஷ் கொடுத்து தான் எடுத்திருக்கேன். அதனால கிரெடிட் மட்டும் கேட்காதீங்க. கேஷ் அண்ட் கேரி உங்களுக்கு பழைய ரேட். புதுசா ஹோல்சேல் கேட்கறவங்களுக்கு நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க, கடையோட விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சு விடுங்க, நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஏன்னா ரீட்டைல இருக்கவங்க ஹோல்சேல் கேட்காதீங்க. ஏன்னா கடைக்காரங்களுக்குன்னா அது வேற ரேட் தான். ஏன்னா அவங்க செட் ப்ரைஸ் எடுப்பாங்க. நீங்க சும்மா விசாரிக்கிறதுக்காக அந்த மாதிரி கேட்காதீங்க. கடைக்காரங்கன்னா விசிட்டிங் கார்டு அனுப்புங்க. இல்லைன்னா எனக்கு நிறைய இந்த பிளாட்ஃபார்ம் கஸ்டமர் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா நீங்க நம்பரை கொடுங்க. நீங்க சென்னையில இருந்தா நானே வந்து பாக்குறேன் உங்களை. இல்லைன்னா எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க உங்க கடையில இருந்து. நான் பார்த்துட்டு சொல்லுவேன். மற்றபடி நான் ரேட் சொல்ல மாட்டேன். ஹோல்சேல்ல வந்து அவங்க 2 செட்டு 3 செட்டு கூட பழைய மாதிரி தானே. எத்தனை செட்டு வேணா எடுத்துட்டு போலாம். 2 செட்டு 3 செட்டு வேணா கூட வந்து எடுத்துட்டு போலாம். ஆமா, அதே திருப்பி இந்த டீசென்ட் லெதரும் அதே தான். இந்த லெதர் எடுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ரேட்டு கொடுத்துருப்பேன்னு. இது மட்டும் 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து 30 ரூபா ரேட் ஏறி இருக்கு. அவ்வளவுதான். ஆமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ரேட்ல இருந்து 30 rupees ஏறி இருக்கு. ஏன்னா இது ரேட் வந்து இது நிறைய இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரேட்டு. அவங்களே புரிஞ்சுக்க வேண்டியதா. பழைய ரேட்ல இருந்து 30 ரூபா ரேட்டை ஏறி இருக்கும். புதுசா உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு மாடல் அனுப்பிச்சு விடுறேன். மெயினா இதுதான். கடைனா விசிட்டிங் கார்டு அனுப்புங்க, நானே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப்ல. நீங்க இல்ல நான் பிளாட்ஃபார்ம் தான் வச்சிருக்கேன்னு பரவாயில்ல சொல்லுங்க, அங்கேயே நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரேட் சொல்லுவோம். அந்த வாட்டி புது கஸ்டமர் ரேட் சொல்ல மாட்டேன். இது ஒரு இது அதில் பக்கில் இருக்கும், இது வித்தவுட் பக். ஆமா, இதுவும் 11. நமக்கு பெரிய சைஸ் தானே. நான் ஏற்கனவே சர்ப்ளஸ்ல பெரிய சைஸ் உங்க வீடியோ போட்டு 14 15 எல்லாமே வித்துட்டேன். சரிங்களா? இப்ப அதனாலதான் ஒரு 10 days கழிச்சு நம்ம திருப்பி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இந்த ஆக்ரா ஸ்டாக் எடுத்ததால அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எங்க குடோன்ல இடம் இல்லைன்றதுக்காக. இந்த பெரிய சைஸ்ல இருக்குல்ல, இன்னொரு விஷயத்துல பெரிய சைஸ் காமிக்கிற பாத்துக்கோங்க. பெரிய சைஸ் அது உங்க ஹைட் இருக்கு. ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. ஆமாண்ணா, இது கிடைக்காது சார்.
ஆமா இந்த சைஸ் எடுத்தா எல்லாரும் மினிமம் 900 மேல தான் ரேட் சொல்லுவாங்க. ஏன்னா சைஸ்க்காக என்கிட்ட 550 அவ்வளவுதான். ஆமா, நம்ம 350 பெல்ட் 200 வித்துட்டு இருந்தோம் சார். அந்த 200 பெல்ட் ஸ்டாக் இல்ல, இப்ப 350 தான் ஸ்டாக் இருக்கு. அந்த 350 2 பெல்ட்டோட லெதர் லென்த் இதுல இருக்கும் உங்களுக்கு. அதான் அப்படிதான் இருக்கு. பெரிய சைஸ் கிடைக்காது சார். இதுல பிளாக் இருக்கு, பிரவுன் இருக்கு, 2 கலர் இருக்கு. நல்லா ஃபிளாட்டா இருக்கிறவங்க ரொம்ப ஃபேட்டா நான் சொல்றது ஹிப் சைஸ் ஒரு 56 58 இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது 5.5 அடி வரும் சார். அது லென்த் 5.5 அடி இருக்கும் உங்களுக்கு ஹைட். ஓகே, எவ்வளவு பிரைஸ் சொன்னீங்க? அது 550. 550. ஓகே, பக்கா லெதர் தான். அதே தான் அந்த லெதர் வாரண்டி உங்களுக்கு. அப்படிங்களா? அதுலயும் ஆமா, அதுவும் உறிஞ்சா எடுத்து வந்து மாத்திக்கோங்க. பரவாயில்லையா? அதுக்கப்புறம் இப்ப இந்த லெதர்ல இதுலயுமே உங்களுக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா, பழைய மாதிரி தான் ஜி கட் சைஸ் வந்து கேட்பாங்க என்கிட்ட லெதர்ல. நான் தருவேன். இப்பயும் அதே கணக்கு தான். என்கிட்ட இருந்தா நான் தருவேன். அதே மாதிரி தான். இப்ப நிறைய நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். எனக்கு இப்ப 6-7 கஸ்டமர் தான் அதிகம். அதனால என்கிட்ட 10 நிறைய இருக்கு ஃபார்மல்ல. என் பழைய கஸ்டமர் அப்ப புதுசா வரவங்க கட் சைஸ் கேட்டு வராதிங்க. என்கிட்ட ஒரு 2 செட் 3 செட் நீங்க எடுக்கிறீங்களா, அப்ப எடுக்கும்போது கட் சைஸ் இருந்தா எடுத்துட்டு போயிருங்க. வெறும் கட் சைஸ்க்காக ஃபர்ஸ்ட் வரும்போது வராதிங்க. ஏன் பழைய கஸ்டமருக்கு நான் தருவேன். ஏன்னா பழைய கஸ்டமருக்கு தெரியும். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வரலாம். திருப்பி பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா கேஜுவல் மட்டும் நான் பழைய மாதிரி பண்ணல. என்ன மேட்டர்னா, நான் இப்போ ஓப்பனா சொல்லணும்னா, நான் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து தான் எடுக்கிறேன் பேஸ்டிங்காக. இது வந்து ஏற்கனவே ஒரு 4-5 கடையில மட்டும் சப்ளை பண்ணிருக்கேன். அந்த கேஷுவல் கான்சூமர் அவங்களுக்கு அந்த ரேட்டை விட 60 ரூபா ஜாஸ்தி. இப்ப அதுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, திருப்பி எடுத்து தரேன். அவ்வளவுதான். இப்ப நான் என் கடைக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் பழைய ரேட்டு கொடுத்து கொரோனாவுக்கு முன்னாடி கொடுத்த ரேட்ல இருந்து 60 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். நானா கொரோனா முன்னாடி 400 வித்தேன், இன்னைக்கு 450 விற்கிறேன். அவ்வளவுதான். 50 ரூபா தான் நான் ஏத்தி விற்கிறேன். நல்லா இருக்கு. நான் அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. வந்து என்னன்னா, ஒரு நாளைக்கு 50 என்கொயரி 60 என்கொயரின்னு வருது. எல்லா அர்ச்சுக்கும் உண்மையாலுமே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ண முடியல. அதனால இப்ப நான் உங்களுக்கு போட்டோஸ் காமிக்கிறேன்ல, இது இருக்கிறது எல்லாம் மேக்சிமம் போட்டோஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டா ஐடியில போட்டேன். கேஷுவல் எல்லாமே இன்ஸ்டா ஐடியில போட்டிருக்கேன். சர்ப்ளஸ் ஃபுல்லாவே இன்ஸ்டா ஐடியில அப்லோட் பண்ணிட்டேன். அதுல சைஸ் வரையா இருக்கும் சர்ப்ளஸ்ல. உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு ரேட் போட்டு இது பண்ணிடுறேன். நீங்க அதுக்கப்புறம் கொரியர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா ஐடி வந்து _83. நான் உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு தானே இந்த ரேட் சொல்றேன். இங்க வந்து ரொம்ப பார்கென் பண்றாங்கன்னா என்னால கண்டிப்பா முடியாது. சரிங்களா? நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு அது திருப்பி நமக்கு அவங்க பேசுறதுக்கு நம்ம திருப்பி பேசுற மாதிரிலாம் இல்ல. இதுதான் ரேட். உங்களுக்கு ஓகேன்னா கட்டுப்படி ஆச்சுன்னா எடுக்க போறாங்க. அவ்வளவுதானே. இது கட்டுப்படி ஆச்சுன்னா பார்கென் மட்டும் பண்ணாதீங்கன்னா, நான் இருக்கிறதுல கம்மியா தான் வித்துருப்பேன். சர்ப்ளஸ் ஏன்னா இது இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு வந்து நம்ம 1500 போடுறோம். திருப்பி அதை வந்து 1000 ரூபாய் கொடு 800 ரூபாய் கொடுன்னு கேக்குறாங்க. ஏன்னா உங்க சேனல்லே பார்த்திருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். அது இந்த குவாலிட்டி. அதனால தான் என்னால இந்த ரேட் 800 ரூபாய் ஷூ நானும் தானே கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து நீங்க பார்கென் மட்டும் பண்ணாதீங்க. நான் உண்மையால கம்மியா தான் போட்டிருப்பேன். ஏன்னா என் கஸ்டமர் பார்த்திருப்பாங்கல்ல, இதே 850 தானே என்கிட்ட கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதை நான் இப்ப 650 தானே போடுறேன். அப்ப அதுல இருந்தே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு மேட்டர்னா, இப்ப நம்மளது எவ்வளவு இருக்கு? 96 இருக்குங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களது D17ல 99.700 இருக்கு. அவ்வளவு வந்துச்சு. அப்ப எவ்வளவு? ஒன்லி 300. சரிங்களா? இந்த 300க்கு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் தந்துருவோம். இந்த 10 நாள்ல நம்ம 300 ரீச் பண்றோமா? 300 ரீச் பண்ணுங்க. இந்த லெதர் ஷூல இருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கிற ரேட்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துலாம். ஒரு 10 பேருக்கு நீங்க சொல்லுங்க, அவங்க எது செலக்ட் பண்ணாலும் அந்த ஷூ ஃப்ரீயா கொடுத்துலாம். சரிங்களா? நான் சொல்றது கேஷுவல். இந்த நம்ம டீசென்ட் நம்ம ரெடி பண்ற ஐட்டம்ல சர்ப்ளஸ் கேட்காதீங்க. ஏன்னா அது எனக்கே மார்ஜின் கம்மியா தான் இருக்கும். இதுல வந்து நீங்க சொல்லுங்க, ஒரு 10 பேருக்கு நீங்க யார சொல்றீங்களோ உங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ண சொல்லுங்க, நம்மளே ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. நீங்க செலக்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. அவங்க நம்ம நம்பரோ ஏதோ நீங்க கொடுத்துருங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, அட்ரஸ் கொடுக்க சொல்லுங்க, நம்ம அனுப்பிச்சு விட்டுலாம். சூப்பர், சமாட்டிட்டு கண்டிப்பா பண்ணிடலாம் ஜி. கண்டிப்பாண்ணே. இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்துட்டு வந்து பார்கிங் பண்ணலாமா? நம்ம போடுறது ஆஃபர் ப்ரைஸில் ரேட்டு கம்மியான கடைகள்லாம் ஃபில்டர் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து பார்கிங் பண்ணாதீங்க. அவங்க ரேட் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடைக்கு பேனர் வந்து பார்த்தாலே தெரியும், அதில் ஒரு ரேட் இருக்கும். உள்ள கம்மி பண்ணி நம்ம சேனலுக்காக மட்டும் கம்மி பண்ணியிருக்காரு. அதையும் டெஸ்ட் பண்றாங்கண்ணா. வந்து டெஸ்ட் பண்றாங்க. நேரம் வந்து லெதர் ஷூ கொடுங்க 850 சொன்னா எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு நான் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா இப்போ உங்க சேனல்ல வெறும் 650 எடுத்துருமா, 850 சரி நம்ம ரெகுலர் கஸ்டமர் ரேட்னு எழுத போகும்போது சொல்லுங்க, சார் நாங்க வீடியோ பார்த்துட்டு வந்தோம் 850 சொல்றீங்க அப்படின்னு, உங்களுக்கு 650 தான் சார் சொல்லிட்டு திருப்பி மாத்திடுறது தான்.
ஓகே, நேர்ல வந்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு ஒரு பிரைஸ், அது போட்டு பாக்குறவங்க ஒரு பிரைஸ், சேனல் மூலியமா வரவங்களுக்கு தான் அந்த இல்ல டிஸ்கவுண்ட் நான் அது தெரியாதவங்க இல்ல, அதுதான் என்னுடைய பிரைஸ். பிரைஸ் இது நீங்க கேட்ட ஆஃபருக்காக பண்ணது. ஸோ அதுல டிஸ்கவுண்ட் வந்து கேட்காதீங்க, பார்கிங் பண்ணாதீங்க, டீசெண்டா வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா D17 மானத்தை காப்பாத்துங்க. அதை தாண்டி நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் அடிக்கும் போது 10 பேருக்கு வந்து கிவ் அவே இருக்கு. டிஃப்ரெண்டா எதனா கமெண்ட் பண்ணுங்க. அண்ணனோட பேஜ், நம்ம பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப்ல உங்களோட டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுங்க. 1 lakh அடிக்கும் போது வந்து கண்டிப்பா ஒரு 10 பேருக்கு வந்து ஷூஸ் அண்ணா சொல்லுவாரு. இல்ல நான் அப்பெல்லாம் நான் இப்பயே சொல்றேன், நான் இப்ப காமிச்ச கேஷுவல் இந்த லெதர் நம்ம ரெடி பண்றோம்ல, ஆமா இந்த லெதர் நீங்க எப்படியான எடுத்துக்க, நான் 350 இருந்து கொடுக்க ரெடினா, உங்களுக்கு இந்த எந்த ரேஞ்சில் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே, கேஷுவலா இல்ல ஆமா, லோஃபர்ஸ் இப்ப 11 சில பேர் பெரிய சைஸா இருக்கும், 11 12 லோஃபர் இருக்கு. இல்லைன்னா இதுல ஒரே ஒரு மாடல் தான் லெதர்ல வச்சிருக்கேன், பிளாக்ல ஒரே ஒரு மாடல் இருக்கும், அது வேணா கூட எடுத்துக்கோங்க, எது வேணா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சூப்பருங்க. எது வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க, எதுக்கு வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, டிஃப்ரெண்டா எதனா ட்ரை பண்ணுங்க. எங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவனோட பேஜ், என்னோட பேஜ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி அனுப்பினீங்கன்னா ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். நீங்க எந்த ஊரா இருந்தாலும் நம்ம கொரியர். ஆமா, நான் கொரியர் நம்ம பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை நீங்க இல்லை. இருந்தாலும் டேரக்டா வாங்கிக்கோங்க. அப்படி ரேண்டமா தான் மொத்தமா சேர்த்து நாங்க செலக்ட் பண்ணுவோம், ஒரே இடத்துக்குலாம் கொடுக்க மாட்டோம். அது நீங்க தான் என்ன பண்ணணும், நம்ம அது decide யாரு, ஏன்னா பண்ணலாம். இப்ப நான் வச்சுக்கோங்களேன், என் பழைய கஸ்டமர் நான் செலக்ட் பண்ணுவேன், அந்த பிரச்சனையே வேணாம். உங்களுக்கே இன்ஸ்டால உங்க இன்ஸ்டாக்கு அனுப்பிட்டோம், என் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க, அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க அந்த 10 நம்பர் நீங்க தானே செலக்ட் பண்ண போறீங்க, அந்த 10 பேர் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க, அவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம் அட்ரஸ், நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்டுறேன். சென்னையில இருந்தா நேர்லயே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, அது பெஸ்ட். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதுல செலக்ட் பண்றத விட நேர்ல வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. சென்னையில இருக்க வந்தாங்கன்னா நேர்ல எடுத்துக்க சொல்லுங்க, ஏன்னா அவங்களுக்குன்னா நம்ம கொரியர் பண்ணி விட்டுலாம். ஓகே, பாப்போம் யாரு வராங்க யார் எடுத்துக்கிறாங்கன்ட்டு. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டிங் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஜி, 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்